ஹாய் காய்ஸ், எனக்கு இந்த வீடியோவில் நம்ம ஆர்டிகல் ஸ்டார்ட் பண்ணி எப்படி பேட் ஆகுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆர்டிகல் ரைட் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்கிற மெத்தட்ஸ் ஃபஸ்ட்டு பார்ப்போம். அப்படி ஆர்டிகல் ரைட் பண்ணுறது எயிட்ஸ் வச்சு. ஸோ அதுக்கு ஃபஸ்ட் நம்ம ஒரு டாபிக் எடுத்துக்கணும். ஓகேங்களா, நான் வந்துட்டு ஒரு டாபிக் எடுக்கிற எக்ஸாம்பிள் டெமோக்காக. ஓகேங்களா, நான் வந்து ஃபுட் டாபிக் எடுக்கிறேன். ஃபுட் டாப்பிக்கில் எடுக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீவேர்டு எடுக்கணும். ஸோ இதில் நான் என்ன ஃபோக்கஸ் பண்ணுறேன்னா, ஹவு டு மேக் பிரியாணி. ஸோ பிரியாணி அப்படின்னு கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், கூகுள் போயிட்டு ஆன்சர் த பப்ளிக் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ நான் வந்துட்டு இந்த டாபிக் பண்ணேன் பிரியாணி அப்படின்னு நான் கொடுக்குறேன். சைன் அப் பண்ண சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா, சைன் அப் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இதில் வந்து நம்ம ரிசர்ச். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரியாணி டைப் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்து கொஷின்ஸ். ஓகேங்களா, லிஸ்ட்டாக பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துடும். ஸோ இதுலேருந்து என்ன பண்ணுறோம், ஹவு டு மேக் பிரியாணி அப்படின்னு கொடுப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கீவேர்ட் இருக்குது. ஓகேங்களா, இதில் வந்து நான் ஒரு கீவேர்டு எடுக்கிறேன், ஹவு டு மேக் பிரியாணி அட் ஹோம் ஆர் தலசரி பிரியாணி. இதை நான் இப்போ காப்பி பண்ணிக்கிட்டு ஸோ இதை கூட எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, நான் எடுத்துகிட்டு இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன், ஹவு டு மேக் கப்பா பிரியாணி. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீவேர்டு ரிசர்ச் கீவேர்டு எடுத்து வச்சிட்டோம். ஓகேங்களா, டாபிக். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு ப்ராம்ப்ட் வச்சுருக்கேன். ஓகேங்களா, இதில் வந்து இந்த ப்ராம்ப்ட் இருக்கவனா கமெண்ட் செக்ஷனில் ப்ராம்ப்ட்னு டைப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ராம்ப்ட் informative and friendly அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபை வேர்ட் கவுண்ட் 1000+ அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறேன், ப்ரொவைட் ரெலவெண்ட் கீவேர்டு. இப்போ வந்து அப்படியே காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிட்டு ஸோ பிரியாணி அட் ஹோம் கீவேர்ட்ஸ்லாம் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ இந்த கீவேர்ட்லாம் நீங்கள் இங்கேருந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி கொடுத்துட்டு கமா கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கேரளா ஸ்டேட். ஸோ இப்போ வந்து அடுத்து வந்து என்னென்னா இந்த டாபிக் இதை கொடுத்துட்டு ஹவு டு மேக் கப்பா பிரியாணி. ஓகேங்களா, கொடுத்துட்டு இதை நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஸோ இது வந்து ப்ராம்ப்ட். ஓகேங்களா, இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். இது ஜென்ரேட் ஆகட்டும். ஓகேங்களா, அடுத்து வந்து என்னென்னா
டீப் சீக்கில் இது போய் பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு ஜென்ரேட் ஆகட்டும். ஓகேங்களா. என்ன அதில் பார்க்குறோம்னா எஸ்இஓ கைட்லைன்ஸ். ஸோ ப்ரைமரி கீவேர்டை வந்து டைட்டில், இன்ட்ரோடக்ஷன் எல்லாமே என்டையர் கண்டென்ட்லேயே ஆட் பண்ணணும். ஓகேங்களா. அந்த மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ ஷார்ட் அண்ட் கிளியராக எங்கேஜிங்காக இருக்கணும். இன்டர்னல் எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்டிமைஸ், அதை படிக்கிறதுக்கு பார்த்தா புரிஞ்சுக்கிற மாதிரி அந்த இன்டென்ட்டில் எழுதுங்கன்னு சொல்கிறோம். அடுத்து கன்க்ளூஷன் வந்து கால் டு ஆக்ஷன் கொடுக்குற மாதிரி எங்கேஜிங்காக வச்சுக்க சொல்லி கொடுத்துருக்க எஸ்இஓ கைட்லைன்ஸ். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து இன்ஷூட் பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட் வந்து 100% ஒரிஜினலாக இருக்கும், பிளாஜரிசம் ஃப்ரீயாக இருக்கும், ஏஐ டிடெக்ஷனில் பாஸ் பண்ணுற மாதிரி ஒரு வேல்யூபிளான கண்டென்ட் வெல் ஸ்ட்ரக்சரில் கொடுங்கன்னு ஒரு ப்ராம்ப்ட் இருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை காப்பி பண்ணுற மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ ஜென்ரேட் ஆனதெல்லாம் இதில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதில் இன்னும் பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணிகிட்டே இருக்கு. ஓகேங்களா. நீங்கள் ரெண்டையும் கம்பேர் பண்ணி இப்போ நீங்கள் வந்துட்டு எது உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கோ படித்து பார்த்துட்டு எடுக்கணும். ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். ஓகேங்களா. இமேஜஸ் ஆட் பண்ணிட்டு இதை காப்பி பண்ணி டாக்குமெண்ட்டில் போட்டு இமேஜஸ் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா. சேவ் பண்ணிட்டு இது அடுத்து வந்து இதை பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம இதை வச்சு மணி மேக் பண்ணாங்கிறது பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா ஸோ நாம் கூகுள் போயிட்டு ஆர்டிக்கல் ரைட்டிங் ஜிக்ஸ் அப்படின்னு போடும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்வொர்க் ஓப்பன் பண்ணுறேன், ஃப்ரீலான்சர், ட்ரூலான்சர். ஓகேங்களா. அடுத்து ஃபைவர். ஓகேங்களா. ஸோ இன்ஃபேக்ட் நீங்கள் நோக்கரி, இண்டீடில் கூட நீங்கள் பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து என்னென்னா இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஜாப்ஸ் இருக்கு. ஓகேங்களா. பாருங்கள், எக்ஸாம்பிள் இங்கிலீஷ். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ரைட்டிங் நீடட் ஃபார் ரியல் எஸ்டேட் டிஜிட்டல் கோர்ஸ் ஸ்கிரிப்ட் கிரியேஷன். ஓகேங்களா. இப்போ ஸ்கிரிப்ட் கிரியேஷனு அடுத்து பார்த்தீங்கன்னா போய் எஸ்இஓ கண்டென்ட் ரைட்டிங் அப்படின்னு போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஜிக்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா. அது மாதிரி நம்மளும் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். ஓகேங்களா. சைன் அப் பண்ணிவிட்டு ஆமாம் ஃப்ரீலான்ஸர் லுக்கிங் ஃபார் ஒர்க்குன்னு கொடுத்துட்டு அப்ளைஸ் ஃப்ரீலான்ஸர் கொடுத்துட்டு மற்ற டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கண்டிப்பாக யாராச்சும் ஹையர் பண்ணுவாங்க. அதாவது பைடிங், அதாவது இந்த அமௌண்ட்லாம் வந்து இவங்க கேட்குறத கம்மியாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிரும். ஓகேங்களா. அதே மாதிரி ஃப்ரீலான்ஸர்லேயே அப்படி தான். புரியுதுங்களா. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக வந்து ஃப்ரீலான்ஸில் அதே மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் ஏர்ன் மணி ஃப்ரீலான்சிங் கொடுத்துட்டு சைன் அப் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூலான்சரில் பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆர்டிகல் ரிட்டன் ஃபார் பிளாக் இருக்கணும், நீட் கண்டென்ட் ரைட் ஃபார் ஆர்டிகல் ரைட்டிங்ஸ், உமன் ரைட் அண்ட் டேபோ, இதெல்லாம் வந்து வச்சு நீங்கள் ஈஸியாக ரைட் பண்ணிக்கலாம். இதுலேயும் அதே மாதிரி நீங்கள் சைன் அப் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஃபைவர். ஸோ ஃபைவரில் காம்படிஷன் அதிகம், நீங்கள் அதே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைவர்லேயும் நீங்கள் இந்த மாதிரி சார்ஜஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிகினிங்கில் வந்து எப்பயுமே என்னென்னா அமௌண்ட் எதிர்பார்க்காதீங்க, ஒரு மீடியமான ப்ராஃபிட் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா உங்களுக்கு ஸ்டார் ரேட்டிங் வர நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் 4-5 இதில் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு இதில் ஹையர் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக ஏர்னிங் ஸ்டார்ட் ஆகிடும். இதுதான் மெத்தட். உங்களுக்கு அந்த ப்ராம்ப்ட் வேணால் கமெண்ட்டில் ப்ராம்ப்ட்னு டைப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.